guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல MasterChef ரெசிபி தான் பார்க்க போறோம். இடிச்ச மசாலா கிறிஸ்ப் டீம் சேலஞ்சில் எல்லோ டீம் செஞ்ச ரெசிபி இது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க செய்முறையாக பார்த்துடலாம். பேனில் 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் கசூரி மெத்தி, அதாவது காய்ஞ்ச வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்க, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணலாம். ஆட்டுக்கல் அம்மிக்கல் இருந்தால் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மசாலாவை. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்த பொடி, மசாலா பொடி சேர்த்துட்டு உப்பு, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க, தண்ணி சேர்க்காமல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டு அந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்துட்டாச்சு. இதை அப்படியே மூடிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப சாட் பண்ணணும் அவசியம் இல்லை. அரை கப் ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதை சேர்த்துக்கலாம். அரை கப் பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு சாட் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப சாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதோட ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா தட்டிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். இந்த அளவுக்கு தட்டிட்டு கொஞ்சம் தின் லேயராகவே தட்டுங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்து அதோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் மாவை அப்படியே பிரித்து எடுத்துடுறேன். நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பேனில் போட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக எடுக்க போகிறோம். பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ப்ரெஷ்ஷால் பேன் நல்லா க்ரீஸ் ஆகிட்டதுக்கப்புறம், ஆயில் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்த சப்பாத்தியை இல்லை சேர்த்துடலாம். அட் அ டைமில் நான் 5 போட்டிருக்கேன். ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடை எடுத்து விட்டு அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதை பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மேலே கொஞ்சமாக வைங்க, அந்த சப்பாத்தி மேலே அந்த ஸ்வீட் கார்ன்
காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக நம்ம டொமேட்டோ, பன்னீர் சேர்த்தது செம்ம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்குது. மேலே நான் கொஞ்சோண்டு மயனைஸும் சேர்த்துருக்கேன். இடிச்ச மசாலா கிறிஸ்ப் ரெடி பண்ணிட்டோம். இது எல்லோ டீம் மாஸ்டர் செஃப்பில் பண்ண ரெசிபி. அவங்க பண்ணி இதனால் செலக்ட் ஆனாங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.